இல்ல சார், அங்கதான் திரு சபாநாயகர் ரியாக்ட் பண்றாரு. நீங்க இப்படி பேசாதீங்க, பொறுப்பான இடத்துல இருக்கீங்க, பாசிட்டிவா பதில் சொல்லுங்க அப்படின்னு முதலமைச்சர் அவங்க அவையில இருக்காரு. அவையில வச்சுட்டு தான் இந்த பதிவு பண்றாரு. சபாநாயகரே பிரச்சனைங்க. ம், ஒருத்தர் கேள்வி கேட்டுட்டு இருக்காரு, எனக்கு தலைவாய் சுந்தரத்துக்கு அவருக்கு முட்டிச்சு பாருங்க. ம், கேள்வி கேட்கும்போது இவர் மறிச்சு அவர் இது பண்ண என்ன பேச விடுங்கன்றாரு. அதான் ஏற்கனவே சொல்லிட்டீங்களா? ஏங்க நான் சொல்லிட்டேங்க, அதோடைய கொஞ்சமாவது நான் அதை ஒரு 2 செகண்டா சொன்னாதாங்க புரியும்னா பேச விட மாட்டேங்க. ம். ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுச்சு, நீங்க உங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லைங்க, அமைச்சர் தான் அந்த அதிகாரம், அமைச்சர் தான் சொல்லணும்னு அந்த கான்வர்சேஷன் வெளியில போன வாரத்துல அந்த பிரச்சனை வருது. 2வது மற்ற அமைச்சர்கள் இப்போ ஒரு எம்எல்ஏ கேள்வி கேட்கிறாரு, நீர்நிலை பிரச்சனை என்ன எதுன்னு கேட்கிறாரு. எல்லாம் முடிச்சோன்னா இவரு சொல்றது எனக்கு ஒன்றும் புரியல, இருந்தாலும் அவர் கோரிக்கை நிறைவேற்றி தரப்படும் அப்படின்னு மூத்த அமைச்சர் அவை முன்னவர் அவர் சொல்றாரு. அப்ப இந்த நெக்கில் அடிக்கிறது, இதுக்கு முன்னாடி ஒரு தடவை அந்த வனத்துறை அமைச்சராக இருந்தார்னு நினைக்கிறேன், அந்த இவர் மதிவேந்தனா, ஆமா, இவரு எதோ கேட்கும் போது அவர் கேட்கிறாரு பதில் சொல்லுங்க, அவர் இதே கேட்கிறாரு பதில் சொல்லுங்கன்ற மாதிரி ஓடிச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலுமே சட்டசபைக்குரிய மாண்புகள். அப்புறம் இவரு சேகர் பாபு, இவரை ஒரு எம்எல்ஏவை என்னதான் அவங்க கூட்டணி கட்சி எம்எல்ஏ உதயசூரன் இருந்தாலும் அவர் கட்சி தலைவர், அவரை ஒருமையில பேசுறது, முந்திரி கொட்டை மாதிரி பண்றேன்னு அவர் வெளியில வந்து புலம்புறாரு, என்ன அந்த மாதிரி ஒருமையில பேசுறாரு. இது எல்லாமே அந்த சட்டசபைக்குரிய மாண்பை குறைக்கும் செயல். இது முதல்வர் தான் தலையிடணும் இந்த மாதிரி விஷயங்கள். ஆனா என்னன்னா சார், இப்போ பிடிஆர் தொடர்ச்சியா இந்த முன்னாடி பினான்ஸ் மினிஸ்டரா இருக்கும்போது இந்திய அளவுல ஒரு பெரிய அளவுல பேசப்படுறாரு, ஆல் இந்தியா முகமா இருக்காரு. இந்த மும்மொழி கொள்கை பத்தி அவர் பேசின விஷயம் இந்திய அளவுல ஒரு பெரிய வைரல் ஆச்சு, பெரிய அந்த வீடியோக்கள்லாம் இதாயிட்டு இருந்தது. அந்த சமயத்துல பிடிஆர் இப்படி பேசும்போது உண்மையிலேயே அவருக்கு ஏதாவது மனக்குறை இருக்கோ? நம்மள எவ்வளவு பெரிய போர்ட்போலியோல இருந்தோம், நம்மள தூக்கி ஒரு ஐடி மாதிரி ஒரு சின்ன துறையில போட்டாங்க. உங்களுக்கு மனக்குறை இருந்தால் ராஜினாமா பண்ணிட்டு பேசாம அமெரிக்காக்கே போயிடு சிவாஜி அப்படின்ற மாதிரி அமெரிக்காக்கே போயிட வேண்டியதானே. உங்களுக்கு பதவி இதுதான் அப்படின்னா அதுக்குரிய அந்த போர்ட்போலியோக்குள்ள இருந்துக்கிட்டு அதுக்கு என்ன செய்ய முடியுமோ, இல்லை அந்த சங்கடத்தை அங்கே நாங்கள் சம்மந்தப்பட்ட துறை, என்னுடைய இது ஒரு எல்லைனா இது சம்மந்தமாக நீங்கள் கேட்ட கேள்வி என் எல்லைக்கு மேலே போகிறதுனால சம்மந்தப்பட்ட துறை அமைச்சர்கிட்டையும் முதல்வர்கிட்டையும் பேசிட்டு நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்ட்டு முதல்வர்கிட்ட போய் பார்த்தீங்களா என்னங்க இது என் துறைக்கு வர வேண்டியது நீங்கள் அங்கே போய் இருக்குது, இந்த இதுக்கு துறை கொடுக்கணும், இது ஒன்றும் இல்லாமல் பண்ணி வச்சிருக்கீங்க, என்ன தலைவரை எங்கன்னா பாருங்க, இல்லாட்டி நான் ரிசைன் பண்ணிக்கிறேன், இல்லை கம்முன்னு போயிட வேண்டியதான். ஏதாவது ஒன்று தான் நடக்கணும். எதுவுமே எல்லாம் பொது வெளியில போட்டு டம்முன்னு உடைச்சா